வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நெல்லையில் மக்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயணம். பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தாவிக கூட்டத்தில் பெண்கள் வந்திருக்க முடியுமா? அமைச்சர் ரகுபதி கேள்வி. தம்பி விஜய் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். வங்கதேசத்தில் இந்திய இளைஞரை உயிர்மாய்க்கம் செய்தவர்கள் 7 பேர் கைது. வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவிப்பு. அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னுரிமை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நெல்லையில் தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகம் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அப்பொழுது அவருக்கு விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், KN நேரு, தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதன்பின் அவர் நெல்லையில் உள்ள வண்ணாரப்பேட்டைக்கு கார் மூலம் சென்று அங்கு மக்கள் மத்தியில் நடைப்பயணமாக சென்றார். அப்பொழுது பொதுமக்கள் அனைவரும் முதல்வருக்கு வரவேற்பு அளித்து கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தாவேக கூட்டத்தில் பெண்கள் வந்திருக்க முடியுமா என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே செட்டிப்பட்டியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் பேசிய பொழுது தாவேக தலைவர் விஜய் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினார். ஆனால் அவர் கூட்டத்திலே பெண்கள் அதிகமாக இருந்தனர். பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பெண்கள் அங்கே வந்திருக்க முடியுமா என்று விமர்சித்துள்ளார். தம்பி விஜய் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற யாத்திரை மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது 1 லட்சம் பேர் தவறாக வாக்கு செலுத்தியதால் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார். விஜய் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என பேசியுள்ளார் என்ற கேள்விக்கு ஐயோ பாவம், இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் என்று தம்பி விஜய் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை என்று விமர்சித்துள்ளார். இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும், அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க, அதைத்தான் நீக்கியிருக்காங்க. வங்கதேசத்தில் இந்து இயக்கத்தை சேர்ந்த இளைஞரை அடைத்துக் கொண்டது தொடர்பாக 7 பேரை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தை மைமைசிங் என்னும் நகரில் இந்து இயக்கத்தை சேர்ந்த இளைஞர் தீபு சந்திரதாஸ் என்கிற இளைஞரை அந்நாட்டில் உள்ள இந்தியாவுக்கு எதிரான இயக்கத்தினர் அடித்துக் கொன்றனர். இந்த கொலைகள் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வங்கதேசத்திடம் இந்தியா வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் விரைவு அதிரடி படையினர் 7 பேரை கைது செய்துள்ளதாக வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். லிமோன் சர்கார், தாரிக் ஹுசைன், முகமது மானிக் மியா, இஸ்ராத் அலி, நிஜமுதீன், ஆலம்கீர் ஹுசைன், முகமது மிராஜ் ஹுசைன், அகுன் ஆகிய 7 பேரை கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னுரிமை அளிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னுரிமை அளிப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தர்களாக பணியாற்றுவதை விரும்புவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மார்க்கோ ரூபியோ உலகின் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்ட நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா உள்ளது என்றும் சமூக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்த தங்களுக்கு உரிமை உண்டு என்று தெரிவித்தார். இதையடுத்து அமெரிக்க வெளியுறவு கொள்கை அதன் தேசிய நலனுக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்டது என்று குறிப்பிட்டார்.
பூந்தமல்லியில் 125 தாழ்தள மின்சார பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்சார பேருந்து பணிமனை திறப்பு விழா மற்றும் 214 கோடி ரூபாய் மதிப்பிலான 125 தாழ்தள மின்சார பேருந்துகளை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பணிமனையை திறந்து வைத்தார். இதன் பின்னர் பூந்தமல்லி பணிமனையிலிருந்து 125 மின்சார பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதையடுத்து மின்சார பேருந்தில் ஏறி அவர் பயணம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் மேமாத்தூர் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அமைச்சர் சி.வி. கணேசன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் மேமாத்தூர் கிராமத்தில் உள்ள மணிமுத்தாற்றின் குறுக்கே மாநில சிறப்பு நிதியிலிருந்து 12 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் 195 மீட்டர் நீளத்திற்கு புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் விருதாச்சல சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் திமுக ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசுவாமி, மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் 4வது மாபெரும் புத்தக திருவிழாவினை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்கு மைதானத்தில் 4வது மாபெரும் புத்தக திருவிழாவினை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி திறந்து வைத்தார். இந்த புத்தக திருவிழா டிசம்பர் 20ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புத்தக திருவிழாவில் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில் மற்றும் மருந்தாளுநர் பழனிவேல் ஆகியோர் எழுதிய மருத்துவ நூல்களை அமைச்சர் காந்தி வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வன் மோகன், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் தென்னிந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு பதிவாளர்கள் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏராளமான புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றல்களை வெளிப்படுத்த தினந்தோறும் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் நாட்டின் பூர்வீக குடிமைகளையே நீக்கும் முயற்சி நடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக கட்சி தலைவருமான திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திருப்பரங்குன்றத்தில் உயிரிழந்த பூர்ணசந்திரன் குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடும் அரசு வேலை வாய்ப்பும் வழங்கி ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை முற்றிலுமாக அழிக்க முடிவு செய்துள்ளதாகவும், காந்தியின் பெயர் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கத்துடன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் வெளிநாட்டவர்கள் அல்ல, நாட்டின் பூர்வீக குடிமக்களையே நீக்கும் முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேறு இல்லை. அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அவரை சுட்டுக் கொன்ற நாத்துராம் கோட்சேவை குடியாத்தம் நகர திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் நடுப்பட்டை நகர திமுக சார்பில் பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலின் பொழுது நகரில் உள்ள பூத் முகவர்கள் எவ்வாறு செயல்படுவது குறித்து எடுத்துரைத்தார். இதில் அவைத்தலைவர் நெடுஞ்செழியன், நகராட்சி உறுப்பினர் ரேணுகா, நகர துணை செயலாளர் ஜம்புலிங்கம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காடியாம்பட்டி அருகே தனியார் நிலத்தில் ஆழ்துணை கிணறு அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தேசிய கொடியுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் காடியாம்பட்டி அருகே நைனாக்காட்டில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் தேவைக்காக 2 ஆழ்துணை கிணறுகள் அமைக்கப்பட்டன.
இதில் ஒன்று பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளதால், மற்றொன்று தண்ணீர் பற்றாக்குறை காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு அருகே தனியார் நிலத்தில் விவசாயி ஒருவர் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணற்றுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பின்னர் தனியார் நிலம் விவசாயி காடியம்பட்டி பேரூராட்சி எல்லையில் வருவதால் பேரூராட்சி செயல் அலுவலர் அனுமதி கொடுத்ததாக கூறி விவசாயி ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளார். தொடர்ந்து கிணற்றுக்கு மின் மோட்டார் பொருத்தும் பணியில் ஈடுபட்ட பொழுது மின் மோட்டார் ஏற்றி வந்த வாகனத்தை வெளியில் எடுக்கக்கூடாது என கண்டித்து பொதுமக்கள் சாலையோரம் அமர்ந்து தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தகவலறிந்த காடியம்பட்டி வருவாய் ஆய்வாளர், கல்வி, தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் ஆகியோர் அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் மின் இணைப்பு கொடுக்கக்கூடாது என கடிதம் அனுப்புவதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கொடைக்கானலுக்கு செல்லும் சாலையினால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செல்லும் பிரதான சாலை, மலை சாலை முழுவதும் புதர்கள் மண்டையும் சாலைகள் குண்டு குழியுமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். மேலும் இதனால் நாளுக்கு நாள் விபத்துகள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று, புதர் செடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நில புரோக்கரிடம் 4 கோடியே 1 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய தர்மபுரி மோசடி நபரை சேலம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியை சேர்ந்த அன்பு ராஜேந்திரன் நில புரோக்கராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தர்மபுரியை சேர்ந்த ராஜேஸ்வரன் என்பவரிடம் குறைந்த விலைக்கு நிலம் வாங்கி கொடுப்பதாக கூறியதை அடுத்து அட்வான்ஸ் தொகையாக 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து நிலத்தை கிரயம் செய்ய அழைத்த பொழுது வராமல் பணத்தை ஏமாற்றியதுடன் உயிரிழக்க செய்து விடுவதாக ராஜேஸ்வரன் மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து சேலம் மாவட்ட குற்றப்பிரிவில் அன்பு ராஜேந்திரன் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராஜேஸ்வரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ராஜேஸ்வரன் பலரிடம் பண மோசடி செய்து குண்டாஸ் வரை கைதாகியிருப்பது தெரியவந்தது. செஞ்சியில் மனநலம் பாதித்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 2020ஆம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த 13 வயது சிறுமி தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது இளைஞர் ஒருவர் சிறுமியை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து உயிரை மயக்கம் செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இத்தொடர்பாக சிறுமியின் பெற்றோர்கள் செஞ்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் அஞ்சாஞ்சேரியை சேர்ந்த ராஜேந்திரனை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் இந்த வழக்கு போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது குற்றவாளிக்கு நீதிபதி வினோபா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். தொடர்ந்து குற்றவாளியான ராஜேந்திரன் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சூரக்கோட்டையில் கடன் தகராறில் மளிகை கடை உரிமையாளரை இளைஞர் வெட்டி உயிர்மாய்க்க செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையை சேர்ந்த சிராஜுதீன் மளிகை கடை நடத்தி வந்தார். அப்பொழுது கீழவஸ்தா சாவடியை சேர்ந்த பிரதீப் கடனுக்கு பொருட்கள் வாங்கி சென்று கடனை திருப்பி தராததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி நெய் வால்காலில் பிரதீப் தனது நண்பர்களுடன் மது அருந்திய பொழுது அந்த வழியாக வந்த சிராஜுதீன் பிரதீப்பை பார்த்து கடன் தொகையை கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரதீப் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் சிராஜை சரமாரியாக வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த சிராஜ் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிரதீப்பை கைது செய்தனர். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். இதன் தொகுப்பினை தற்பொழுது காணலாம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டார். இதில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்பு 32,25,198 வாக்காளர்கள் பதிவாகியிருந்த நிலைகள் 6,50,590 வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு உள்ளனர்.
இதனால் தற்பொழுது கோவையில் உள்ள வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 25,74,608 உள்ளது. தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை சரிபார்த்து திருத்தம் தொடர்பாக மனுக்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பொதுமக்கள் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வெளியிட்டார். இதில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்பு 8,98,362 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 79,690 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 8,18,672 உள்ளது. தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை சரிபார்த்து திருத்தம் தொடர்பாக மனுக்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் வழங்க வேண்டும் என்று வருகின்ற 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்தார். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் வெளியிட்டார். இதில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன் தேனியில் 11,30,303 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலில் 10,04,564 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதன் மூலம் தேனி மாவட்டத்தில் 1,25,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வெளியிட்டார். இதில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பு தஞ்சாவூரில் 20,68,561 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலில் 18,92,058 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதன் மூலம் தஞ்சாவூரில் 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்தார். அதுதான் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ்ல நம்ம அவங்க ஏதாவது கிளைம் பண்றாங்களா என்னங்கிறத பார்த்துட்டு கிளைம் பண்ணி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கிறத பொறுத்து வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது வரைவு வாக்காளர் பட்டியல் மட்டும்தான், இது இறுதி கிடையாது. ஸோ அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கிறத பொறுத்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிந்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் மட்டுமே இறுதியானது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்பு மாவட்ட ஆட்சியர் சரவணன் வெளியிட்டார். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 23,68,967 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதில் திருச்சி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு 3,31,787 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 20,37,180 பேர் உள்ளனர். இதில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக ஸ்ரீரங்கத்தில் மொத்தம் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,71,539 பேர் உள்ளனர். மீஞ்சூரில் மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகனின் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு திமுக நிர்வாகிகள் அனைவரும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள திமுக அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகனின் 103வது பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு கழக செயலாளர் தமிழ் உதயன் தலைமையில் அனைவரும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் கட்சி நிர்வாகிகள் சுப்பிரமணி, கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வள்ளியூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம் மற்றும் சந்தையை உடனடியாக திறக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம், சந்தை ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உடனடியாக திறக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வள்ளியூர் மாநகர தலைவர் சந்தானமுத்து, மாவட்ட தலைவர் சேது ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் கட்சி உறுப்பினர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்பொழுது வள்ளியூர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் கொச்சி தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் காலமானார்.
கேரள மாநிலம் கொச்சி தனியார் மருத்துவமனையில் பிரபல மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் உடல்நலக்குறைவால் காலமானார். இவர் 1977ஆம் ஆண்டு மணிமுழக்கம் என்ற திரைப்படத்தில் திரையுலகிற்கு அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து நடிகராகவும் இயக்குநராகவும் சுமார் 48 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். மலையாளத்தில் வரவேற்பு, மிதுனம் போன்ற திரைப்படங்கள் இன்றளவும் பேசப்படுகிறது. தமிழில் புள்ளக்குட்டிக்காரன், லேசா லேசா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இவரது மகன்களான வினித் சீனிவாசன் மற்றும் தியான் சீனிவாசன் இருவருமே மலையாளத்தில் பிரபல நடிகராகவும் இயக்குநர்களாகவும் வலம் வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக உடல்நலக் குறைவால் அவதியுற்று வந்த ஸ்ரீனிவாசன் கொச்சி அருகே திருப்புனித்துறை அருகே தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது வயது 69. உயிரிழந்த ஸ்ரீனிவாசனுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். சீனாவில் நடைபெற்ற பேட்மிண்டன் வேர்ல்டு டூர் ஃபைனல் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி மலேசியாவின் ஆருண் சியா சோயிக் ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஆங்சு நகரில் பேட்மிண்டன் வேர்ல்டு டூர் ஃபைனல் தொடர் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி மலேசியாவின் ஆருண் சியா சோயிக் ஜோடியை எதிர்கொண்டது. இதில் இந்திய ஜோடி முதல் செட்டை 17-21 என இழந்த நிலையில் அடுத்த இரு செட்களை சிறப்பாக விளையாடி 21-18, 21-15 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஜோடி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 99,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,08,224 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,26,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நெல்லையில் மக்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயணம். பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தாவிக கூட்டத்தில் பெண்கள் வந்திருக்க முடியுமா? அமைச்சர் ரகுபதி கேள்வி. தம்பி விஜய் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். வங்கதேசத்தில் இந்திய இளைஞரை உயிர்மாய்க்கம் செய்தவர்கள் 7 பேர் கைது. வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவிப்பு. அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னுரிமை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.